ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நீதிமான்களுக்கு வரும் துன்பம் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றில் நின்று அவனை விடுவிப்பார். இந்த காலை வேளைகள் நம்முடைய வாழ்வில் துன்பங்கள் மேல் துன்பம், போராட்டங்கள் மேல் போராட்டம், நெருக்கடியின் மேல் நெருக்கடி, இவைகள் நம்மை தேடி நம்மை சூழ்ந்து வருகிறது என்றால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தேவன் பட்சத்தில் இருக்கிறீர்கள், நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீர்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். துன்மார்க்கமாய் வாழுகிற மனிதனுக்கு ஒரே நேரத்தில் வேதனை வந்து முடிந்து போகும். ஆனால் நீதிமான்களுக்கு அப்படி அல்ல. நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாய் இருக்கும். Each and every day, when the morning comes, when the night goes. இப்படி காலையிலையும் பிரச்சனை இருக்கும், மாலையிலையும் பிரச்சனை இருக்கும். கர்த்தர் அவனை அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் விலக்கி பாதுகாக்கிறார், எல்லா பிரச்சனைக்கும் விலக்கி பாதுகாக்கிறார், எல்லா போராட்டங்களுக்கு விலக்கி பாதுகாக்கிறார், எல்லா நெருக்கடிகளுக்கு விலக்கி பாதுகாக்கிறார், எல்லா பொல்லாப்புகளுக்கு விலக்கி அவனை பாதுகாக்கிறார். ஏன்னா நீதிமான் மேல் கர்த்தர் அவ்வளவு நோக்கம் உள்ளவர். வேதம் மிக தெளிவாக சொல்லுகிற ஒரு விஷயம் இதுதான். பிரச்சனை வரும், போராட்டம் வரும், ஆனால் கர்த்தர் அதில் அவனை விடுவித்து முன்னேற்றம் பண்ணுகிறதை காண முடியும். நம்ம ஜெயம் எடுத்து ஓடுகிறதை காண முடியும், வெற்றி சிறக்கிறதை காண முடியும். துன்பம் இருக்கத்தாங்க செய்யும். யார் வாழ்க்கையில் துன்பம் இல்லை? எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் துன்பம் இல்லை? ஆனால் அந்த துன்பத்தில் ஷிங்காய், அதாவது மூழ்கி அந்த துன்பத்திலேயே சிலர் தங்களை மாய்த்து கொள்ளுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அதில் எதிர்நீச்சல் போட்டு கரையேறி மேலே வந்து நிற்கிறார்கள். இதுதான் மற்றவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். அவர்களுக்கும் துன்பம் இருக்கத்தான் செய்யுது, ஆனால் கர்த்தர் நம்மை ஜெயிக்க பண்ணுகிறார். இதுதான் பெரிய வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை. ஒரு சமயம் புருஷன் மனைவி 2 பேர் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருந்தார். பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த அம்மாவுக்கு இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறது அந்த அம்மாவுக்கு பிடிக்கல. ஒரு நாள் அந்த அம்மா அவங்க வீட்டுக்காரரு வெளியில் போனதுக்கப்புறம் இந்த சகோதரிகிட்ட வந்து அது கேட்டுச்சு, என்னங்க நீங்கள் உங்கள் வீட்டுக்காரர் நீங்களும் ஒரு நாளும் சண்டை போட்டுக்க மாட்டீங்களா? ஒரு நாளும் பிரச்சனை வராதா? ஒரு நாள் இது நடக்காதா அது நடக்காதா? நானும் பார்க்குறேன், ஒன்றும் நடக்கலையேங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சிரிச்சுட்டே சொன்னாங்களாம், இது நீங்கள் சொல்கிறது தப்புங்க. ஏன் நீங்கள் தான் சண்டை போட மாட்டீங்களா? அப்படி இல்லை, எங்களுக்கும் சண்டை இருக்குது, எங்களுக்கும் பிரச்சனை இருக்குது, எங்களுக்கும் பல குழப்படிகள் இருக்குது. ஆனால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கோம் தெரியுமா? ஏசப்பாவுடைய பிள்ளை எங்களுக்கு நாங்கள். அதனால் ராத்திரி, அதாவது ஒரு பிரச்சனை, ஒரு நானும் அவரும் சண்டை போட்டுட்டோம் அப்படின்னா ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒப்புரவாயிடுவோம். அப்படி தான் ஏசப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. நாங்கள் ஒப்புரவாயிட்டு அந்த சண்டை அதோடு முடிஞ்சிடும், அவ்வளோதான். இப்போ நாங்கள் ஒரு 8 மணிக்கு சண்டை போட்டிருக்கோம் வைங்களேன், 9 மணிக்கு நாங்கள் படுக்க போயிடுவோம். அப்போ அந்த 8 மணிலேருந்து 1 மணி நேரம் தான் அந்த சண்டை. சாயந்தரம் 5 மணிக்கு சண்டை போட்டிருந்தா 9 மணிக்குள்ள எல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லாம் கிளியர் ஆயிரும். அப்புறம் நாங்கள் சந்தோஷமாக சாப்பிடுவோம். இதில் நீங்கள் பார்க்கும்போது நாங்கள் சண்டை போட்டதே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, படுக்கைக்கு போவதற்கு முன்பு நீ அவைகளை விட்டு மனம் திரும்பினோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒப்புரவாயின்னு சொல்லியிருக்கார். அந்த ஒப்புரவாகிற காரியம்தான் நம்மை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளும். நீங்களும் பாருங்க, அப்படியே ஒப்புரவாகி பாருங்களேன் அப்படின்னு சொல்லி
அந்த அந்த அம்மாவுக்கு அவங்க சொல்லி அனுப்புனாங்க. அதான் உண்மை. அதாவது நாம சில நேரங்கள்ல ஒப்புரவாகுதல் என்பது நெறைய பேருக்கு இல்ல. ஒரு சமயம் ஒரு ஊழியக்காரர்கிட்ட ஒரு அம்மா வந்துச்சு. வந்துட்டு, சாமி, நீங்க என் வீட்டுக்காரர்கிட்ட நான் சண்டை போட்டுட்டே இருக்கிறேன். அதனால நீங்க எனக்கு ஏதாவது ஒரு மருந்து குடுத்து, என் வீட்டுக்காரர்ட்ட நான் சண்டையே போடக்கூடாது. என் வீட்டுக்காரர் என்கிட்ட சண்டை போடக்கூடாது." அப்படின்னு சொன்ன உடனே, "அப்படியாம்மா? சரிம்மா, நீ போயிட்டு நாளைக்கு ஒரு 10,000 வா. நான் ஒரு மருந்து தரேன். நீ சண்டையே போட மாட்ட." அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். இந்த அம்மா அடுத்த நாள் 10,000 ரெடி பண்ணிட்டு வருது. காசை வாங்கி அவர் அங்கே ஒரு இடத்துல வச்சுட்டு ஒரு பாட்டில் எடுத்து கையில் கொடுக்குறேன். "நீ வீட்டுக்கு போம்மா. உன் வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போடணும்னு உனக்கு தோணும்போது இதில் ஒரு வாய் ஊற்றிக்கோ. ஊற்றி வாயிலே வச்சிரு. முழுங்கக்கூடாது, துப்பவும் கூடாது. வாய்க்குள்ளே வச்சிரு. உனக்கு எப்போ அந்த ஆசை, அதாவது சண்டை போடுற வெறி உனக்கு குறையுதோ அப்போ நீ முழுங்கலாம், இல்லை துப்பிடலாம். 2த்துல ஏதாவது ஒன்று செய்யலாம். இந்த மருந்தை தப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணால் வேறு பக்க விளைவுகள் வந்துடும்." அப்போ நம்ம பயபக்தியாக அந்த பாட்டிலில் இருக்கிற மருந்தை எடுத்துகிட்டு போய் வச்சிருச்சு. வச்சுட்டு அது வாயில் அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போடணும், அங்கே பிரச்சனை பிரவாகித்து வருது அப்படின்னோடனே கடகன்னு போவோம், பாட்டிலை திறக்கும், வாயில் கொஞ்சம் ஊற்றிக்கும், முழுங்காது, துப்பவும் செய்யாது, வாயில் மூணு வச்சுட்டு உட்காந்துருக்கும். அவங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னாலும் காதுலேயே வாங்கிக்காது, அப்படியே உட்காந்துருக்கும் உம்மனா மூஞ்சி மாதிரி. அப்புறமா அவங்க வீட்டுக்காரர் சண்டையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இதுக்கு அந்த வெறியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடங்கினதுக்கப்புறம் அந்த தண்ணியை அந்த மருந்தை குடிச்சிரும். பாட்டிலில் கொடுத்த அந்த மருந்தை குடிச்சிரும். இப்படி நடந்துகிட்டே இருந்துச்சு. நடந்துகிட்டே இருந்தால் ஒரு வாரத்தில் வீட்டில் சண்டை இல்லை, சந்தோஷம் வந்துருச்சு. அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி வீட்டுக்குள்ளே உண்டாயிடுச்சு. அப்போ அந்த அம்மா மறுபடியும் அந்த பாஸ்டர்கிட்ட வந்து சொல்லுது, "நீங்கள் கொடுத்த மருந்து நல்லா வேலை செய்யுது. இப்போ பாருங்கள், நானும் என் வீட்டுக்காரரும் சண்டை போட்டுக்கிறதே இல்லை. 1 மாதம் ஆயிடுச்சு. 1 வாரத்துலேயே சரியாயிடுச்சு. நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு ரிசல்ட்டு சொல்கிறேன். அப்போ அந்த அந்த மருந்து எனக்கு இன்னொரு பாட்டில் கொடுங்க." அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்டுச்சு. உடனே அந்த ஊழியக்காரர் சிரிச்சுட்டே சொன்னார், "தரேம்மா" அப்படின்ட்டு இன்னொரு பாட்டில் அதே போல் அந்த மருந்து வச்சு அவர் கொடுத்துட்டார். கொடுத்துட்டு, "நீ போன வாட்டி வந்தப்போ ஒரு காசு கொடுத்தல்லம்மா?" "ஆமாம் ஆமாம் சாமி, இந்தாம்மா அந்த காசு 10,000 பிடி." அந்த அம்மா சொல்லிச்சு, "ஐயே, நான் கொடுத்த காசுக்கு தான் நீங்கள் மருந்து கொடுத்துட்டீங்க. அப்புறம் நீங்கள் என்ன சாமி பண்ணுவீங்க?" அப்படின்னோடனே இவர் சொல்லியிருக்காரு, "நான் கொடுத்தது மருந்து இல்லை, வெறும் பச்சை தண்ணி. உனக்கு பச்சை தண்ணின்னு கொடுத்தா நீ கேட்பியா? நான் மருந்துன்னு சொல்லி கொடுத்ததுனால நீ பயபக்தியாக இருந்து உன் குடும்பத்தில் நீ சண்டையே போடல, சாந்தமாயிட்டல. அதுதான், இதான் ரகசியம்." அந்த அம்மாவுக்கு ஆச்சரியப்பட்டு போச்சு. இந்த மாதிரி நீதிமானுடைய வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள் வரும். கர்த்தர் ரொம்ப அழகாக அதை டீல் பண்ணி நம்மளை பாதுகாத்து வழி நடத்துவார். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து சண்டை போடுறோம், நம்ம இப்படி பண்ணுறோம், நம்ம அப்படி பண்ணுறோம், அந்த அந்த பிரச்சனை இது, இந்த பிரச்சனை இது. நீங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நடுவில் இருக்கும்படி இடம் கொடுத்தா அந்த பிரச்சனை எல்லாம் தவிடுபடியாக மாறிடும், ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதனால் இந்த காலை வேளையில் நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாக தான் இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து அவனை விடுவிக்கிறான். அப்போ விடுவிக்கும் பொழுது நாம் அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளணும்னா கர்த்தர் நம் நடுவில் இருக்கணும். அப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட இந்த காலையில் ஒரு சின்ன ஜெபத்தை ஏறிடுங்க. ஏசப்பா, என் குடும்பத்தில் நீங்கள் கூட இருங்க. என் வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள் தான், ஆனால் அவைகள் எல்லாவற்றிலிருந்து விடுவிக்க நீர் ஒருவர் தான் நல்லவர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. கர்த்தர் பெரிய நன்மைகளை செய்வார். உங்கள் வாழ்க்கையில் சமாதானமும் சந்தோஷமும் சௌக்கியமும் உண்டாக்கும். ஆமென். ஆமென்.